லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வடகிழக்கு மாநிலங்கள் கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மழை பாதிப்பால் அஸ்ஸாம் மாநிலத்தில் 16,50,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாமில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக முக்கிய ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பிரம்மபுத்திரா, டிகாரு, கொல்லாறு உள்ளிட்ட ஆறுகளில் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டி வந்து கொண்டுள்ளது. மழை பாதிப்பு காரணமாக கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். பார்பேட்டா, பிஸ்வநாத், காச்சர், சரைதியோ உள்ளிட்ட 29 மாவட்டங்களில் மொத்தமாக 16,50,000க்கும் மேற்பட்டோர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கனமழை மற்றும் நிலச்சரிவு உள்ளிட்ட பாதிப்புகளால் இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற காசிரங்கா தேசிய பூங்காவில் அதிக அளவில் மழைநீர் தேங்கியதால் விலங்குகள் பாதிக்கப்பட்டன. 17 விலங்குகள் உயிரிழந்த நிலையில் மீதமிருந்த 72 விலங்குகளை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். அதில் 26 விலங்குகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மழை பாதிப்பு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா ஆலோசனை மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார். இதேபோல அருணாச்சல பிரதேசத்திலும் கனமழையால் 60,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிக்மோய் ஆலோ இடையேயான நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சியாங், ஷியோமி மற்றும் லெபரடா உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பல பகுதியில் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மணிப்பூர் மாநிலம் மேற்கு இம்பால், கிழக்கு இம்பால் ஆகிய மாவட்டங்களில் இருந்து மழை பாதிப்பால் 2,000க்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ள பாதிப்பு காரணமாக மாநிலம் முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஐரில், கோங்பா உள்ளிட்ட ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு பேரிடர் மேலாண்மை துறை மூலம் தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.